ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமீஸ் கிச்சன். நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மொறு மொறு ரவா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய அருமையான ரெசிபி. இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, 1/2 கப் ரவா எடுத்துக்கலாம். இது வந்து பாம்பே ரவா ஒரு 1/2 கப். அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா, 1/2 கப் அரிசி மாவு, வறுத்த மாவு, வறுக்காத மாவு எது வேணாலும் நைஸ் மாவா பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1/4 கப் மைதா மாவு. இது கூடவே ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்குனது சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியா நறுக்குனது சேர்த்துக்கலாம். பாதி கேரட்டு இந்த மாரி கேரட் துருவல்ல வச்சு துருவி சேர்த்துருக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம் கட் பண்ணது. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து குட்டி குட்டியா நறுக்கி அத சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் க்ரஷ் பண்ணி வேணா சேர்த்துக்கலாம். இல்ல முழு பெப்பர்னாலும் ஓகே. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா கருவேப்பில குட்டி குட்டியா நறுக்கி அது கூடவே சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல 1 கப் பெரிய கப் நெறைய 1 கப் நெறைய தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல தாராளமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே. இப்போ கையால அல்லது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இத மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கட்டி எதுவும் இல்லாம சூப்பரா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் 1 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்பதான் நல்லா வந்து ரொம்ப தண்ணியா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில வரும். ஓகே. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தண்ணி மாதிரியே இருக்கணும். நம்ம தோசை இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இத மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். 10 நிமிஷம் ஆயிட்டு ரவா வந்து தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சு கொஞ்சம் இன்னும் கெட்டியாயிருக்கு. இப்போ 1 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே. இப்போ கலந்தாச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா தண்ணியா இருக்கணும். ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. ஓகே. இப்போ நம்ம பேட்டரு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தோசை கல்லும் நல்லா சுட வச்சுருக்குறோம். இப்போ நம்ம தோசை விட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாரி விட்டுக்கலாம். இடையில ஹோல்ஸ் இருக்குன்னா, அதில லைட்டா இந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா ஆட் பண்ணலாம். இல்ல அப்படியே விடணும்னாலும் விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் அல்லது 1 ஸ்பூன் அ ஆயில் எது வேணோ அது விட்டுக்கலாம். விட்டு நல்லா இத வந்து ஒரு 5 நிமிஷம் நல்ல மினிமம் 5 நிமிஷம் இது வேக டைம் ஆகும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம். திருப்பி விட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா மொறு மொறு மொறுன்னு நம்ம ரவா தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ பேட்டர் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தோசைய நம்ம விட விட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து தான் தோசை விடணும். அடி பிடிக்கும் மாவு போய். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டி நல்ல ஒரு பெரிய கரண்டியா பார்த்து எடுத்துக்கணும். அப்பதான் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்தோம்னா, அப்படியே ஒரு தோசை முழுவதுமா விட்டுக்கலாம். அப்பப்ப 2 வாட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே. இப்போ நம்ம பேட்டர மாத்தி வச்சுக்கலாம். தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்த மாவும் விட்டுக்கலாம். அடுத்த பேட்டர. ஓகே. இப்போ அடுத்த தோசைய நம்ம விட்டுக்கலாம். விட்டு இந்த மாரி ஹோல்ஸ்ல எல்லாம் தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா டச் பண்ணாலே போதும் அந்த ஹோல்ஸ்ல. ஓகே. இப்போ வந்து அ ஆயில் அல்லது நெய் ஏதாவது ஒண்ணு நம்ம விட்டுக்கலாம். ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா விடணும். அப்பதான் நமக்கு தோசை நல்லா மொறு மொறுன்ட்டு வரும். இது வந்து திருப்பி போடணும்னு அவசியம் இல்ல. அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ அடுத்த தோசையும் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த தோசை ரெடி ஆயிட்டு, திருப்பி போடணும்னு அவசியமே இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தவா வந்து நான்ஸ்டிக்னா பெட்டர். ஓகே. இப்போ மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வெளிய எடுத்துறலாம். பார்த்தீங்கன்னா, இந்த தோசைக்கு சட்னி, கார சட்னி ரொம்ப நல்ல அட்டகாசமான காம்பினேஷன். இல்ல நம்ம சாம்பார், ஒயிட் சட்னி கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு ரெசிபியோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. பாய் பாய்.